ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஆல்ரெடி நம்ம தி வாக்கிங் டெட்டோடைய எல்லா சீசனையும் பார்த்துட்டோம். டேரியல் டிக்சனோடைய சீசன் 2வையும் பார்த்துட்டோம். இந்த டெட் சிட்டியோடைய சீசன் 1ஐயும் பார்த்தாச்சு. இப்போ சீசன் 2 வந்து முழுசா முடிஞ்சிருக்கு. அடுத்த சீசன் 3யும் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம டெட் சிட்டியோடைய சீசன் 2 தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல் ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ சீசன் 2குள்ள போகிறதுக்கு முன்னாடி சீசன் 1ல என்ன ஆச்சு? தாமான்ற ஒரு லேடி அவங்க ஒரு குரூப்பை வச்சிருக்காங்க. க்ரோவெட் அப்படின்ற ஒருத்தரும் இருக்காரு. அவங்களுக்கு நீகன் வேணும். அதனால மேகியோடைய பையனை பிடிச்சு வச்சுட்டு நீகனை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல மேகியும் நீகன் கிட்ட பொய் சொல்லி நைஸா நீகனை தாமான்ற அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு அவங்க பையனை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த தாமான்ற லேடி புதுசா ஏதோ ஒரு பிளான் பண்ண போறாங்களாம். அதுக்கு ஒரு தலைவன் வேணுமா, அது நீகன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீகன் எதுக்கும் ஒத்துழைக்கலன்னா மேகியோடைய பையனையும் கண்டுபிடிச்சு கொல்லுவோன்னு நீகனை இங்க மிரட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துலயே சீசன் 1 முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த சீசன் 2ல நம்ம பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்திலேயே மேன்ஹாட்டன் அதுதான் வந்து ஜாம்பிகளால பாதிக்கப்பட்ட பயங்கரமான சிட்டி. அதனால தான் அந்த சிட்டியை டெத் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிட்டில தான் தாமாவுடைய குரூப் ஆட்கள் எல்லோருமே இருக்காங்க. நீகனும் அவங்க கிட்ட தான் இருக்காரு. ஸோ அந்த சிட்டிக்கு பவரை எப்படி இவங்க உருவாக்குறாங்கன்னா, ஜாம்பிஸ் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஏதோ ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஜாம்பிங்க உடம்புல இருந்து மீத்தேனை எடுத்து அது மூலியமா பவரை ஜெனரேட் பண்றாங்க. சோ இந்த வேலையினால இவங்களுக்கு கரண்ட்டும் கிடைக்குது. இவ கதை அப்படியே மேகி கிட்ட போகுது. மேகி வந்து அவங்க பையன் ஹர்ஷல் கூட சேர்ந்துகிட்டு மான வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்பொழுது ஹர்ஷலோடைய சுண்டு விரல் கால்ல இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. தாமாவோட கேங் தான் பண்ணிருக்காங்க. ஆனா மேகி எதுவும் சொல்லல. எப்படியோ நம்ம பையன் உயிரோட இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அமைதியாவே இருக்காங்க அவங்க. இங்க மேன்ஹாட்டன்ல நம்ம நீகனை வந்து ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அவரு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா கரப்பாம்பூச்சியை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. க்ரோட் இருக்காருல, அவரு வந்து நீகனை பாக்குறாரு. ஒழுங்கா நீ தாமா சொல்றத கேளு, எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்ல நீகன் முடியாதுன்னு சொல்றாரு. உடனே க்ரோட் வந்துட்டு மேகியையும் அவன் பையன் ஹர்ஷலையும் ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்ல இப்பதான் நம்ம நீகனும் மிரட்டுறாரு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க எல்லாரு கதையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்ம மேகி இருக்கிற இடத்தோட பேர் வந்து பிரிக்ஸ். அங்க வந்து ஒரு கவர்னர் வராங்க. அவங்க நியூ பேபிலோன் அப்படின்ற ஒரு குரூப்போடைய கவர்னர். அங்கதான் நம்ம ஷெரீஃப் எல்லாரும் வேலை செய்யறாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட் இல்லாம நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா மேன்ஹாட்டனுக்கு போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த மீத்தேன் டெக்னாலஜியை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கட்டுப்பாட்டுல அந்த டெட் சிட்டி வந்துரும் அப்படின்னு சொல்லி படை திரட்டிக்கிட்டு இருக்காங்களாம். சோ அதனால பிரிக்ஸ்ல இருந்தும் ஆளுங்களை கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம மேகி அவங்க ஆட்கள் எல்லாருமே கம்முன்னு இருக்க இவங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் இருக்காங்கல்ல, லூசியா அப்படின்ற ஒரு மேஜரை கூப்பிடுறாங்க. அந்த மேஜர் ஒருத்தரை பிடிச்சு கொண்டு வந்து இவரு எங்களுடைய படையில சேரல, சோ அதுக்காக இவருக்கு தண்டனையை கொடுக்க போறோம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் தூக்குல போடுறாங்க. இத பார்த்து நம்ம மேகி அவங்க ஆட்கள் எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க பெஞ்சமின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து நம்ம மேகியோடைய பையன் ஹர்ஷல் கிட்ட வந்து உன்னை வந்துட்டு அந்த மேன்ஹாட்டன்ல பிடிச்சு கொண்டு போனாங்கல்ல, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வரையறாங்க. ஷெரீஃபும் நேரா நம்ம மேகி கிட்ட வந்து, மேகி இங்க பாரு, உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. நீ ஆல்ரெடி மேன்ஹாட்டனுக்கு போயிட்டு உன் பையனையே காப்பாத்தி கொண்டு வந்திருக்க. நம்ம திரும்பவும் போயிட்டு அந்த மீத்தேன் டெக்னாலஜியை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளும் ரொம்ப ரொம்ப நிம்மதியா வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. சோ மேகியும் பயப்படுறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல. அவங்க பையனுக்காகவாவது ஒத்துக்கணும் இவங்க. சோ இப்படி நியூ பேபிலான் அப்படின்ற இந்த கும்பல் வந்துட்டு ஒரு படையை திரட்டி மேன்ஹாட்டனுக்கு வந்து அந்த டெக்னாலஜியை எடுக்க போறாங்கல்ல. சோ அதனாலதான் தாமாவும் க்ரோவாட்டும் வந்து பயப்படுறாங்க. ஒரு படை வரப்போகுது, அதை எதிர்த்து நம்ம சண்டை போடணும். எங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல. ஆனா நீகன், நீ தலைவனா இருந்து அவங்கள தடுக்கணும், உன்னால இது முடியும்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா நீகன் ஸ்டில் முடியாதுன்னு சொல்றாரு. அப்பதான் தாமா, நீகனுடைய ஒய்ஃப் ஆனியையும் பையன் ஜோஷ்வாவையும் நாங்க கடத்தி வச்சிருக்கோம், இதுக்கு ஒத்துக்கலனா அவங்கள கொன்னுடுவோம்னு சொல்ல அவ்வளவுதான். நீகனுக்கு வேற வழி இல்ல. நீகனும் ஒத்துக்கிறாரு. அதோட நீகனுக்கு ஒரு பேஸ்பால் பேட்டு, அதுல முறுக்கு கம்பி, அவ்வளவுதான். பழைய நீகனா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. பட் நீகன் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இல்ல. ஆனா இருந்தாலும் வாங்கிக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. அவனை நீகன் மட்டும் பழைய நீகனா இருந்திருந்தா நேரத்துக்கு எவ்வளவு பேர் மண்டை செதறி இருக்கும்னு தெரியாது. சோ நீகன் திரும்ப லீடராக ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இப்ப அந்த பேட்ல கரண்ட் ஷாக்கும் இருக்கு. யாராவது தொட்டாங்கன்னா அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்சு ஆளு காலி ஆகுறாங்க. சோ நீகன் அவங்க கேங்கு முன்னாடி சும்மா பவர்ஃபுல்லா பேச அவ்வளவுதான். எல்லாருமே பயங்கரமா ரெடி ஆகுறாங்க ஃபைட்டுக்கு. எங்க நம்ம மேகியும் வந்துட்டு நியூ பேபிலான் அந்த குரூப் கூட போக போறாங்க. கடைசியா அவங்க பையனை பார்த்து, நீ தான் பிரிக்ஸை பார்த்துக்கணும், நான்
நான் போயிட்டு வரேன்னு சொல்ல இந்த பையனும் கூட வரேன்னு சொல்றாரு. ஆனா மேகி வேணான்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஸோ நான் மட்டும் போல அப்படின்னா நம்ம பிரிக்ஸ் கம்யூனிட்டியே இவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நாங்க போயிட்டு வரோம், அதோட கரண்ட் நமக்கும் தேவை தானே அப்படின்னு சொல்லி அந்த குரூப்போடவே மேகி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேகி வந்து அந்த குரூப் கூடவே கிட்டத்தட்ட அந்த மேன்ஹாட்டனுக்கே வந்துட்டாங்க. ஒரு தண்ணியை கடந்து போகணும், அவ்வளோதான், இவங்க சிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற லூசியா, மேஜரு, இவங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பெரிய ஷிப் எடுத்துக்கிட்டு நம்ம லிபர்ட்டி குயின் வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் மேகி வந்து நீங்கள் என்னமோ மிலிட்ரிக்காரங்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஆனால் யோசிக்கிறது தப்பாக யோசிக்கிறீங்க, அந்த வழியாக போனால் குராவட்டுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு இவங்க வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் மேகி சொல்கிறத யாரும் கேட்கற மாதிரி இல்ல. அப்படின்னா என்ன வெளியவாவது விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டா விடவும் மாட்டாங்களாம். சோ இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லி மேகியை ஃபாலோ பண்ணியே அந்த ஜின்னின்னு ஒரு பொண்ணு இருப்பால, நம்ம நீகன் காப்பாத்திருப்பாரு, அதோட அந்த பொண்ணோட ஃபேமிலியை தான் நீகன் கொன்னிருப்பாரு. அந்த கில்ட்ல தான் அந்த பொண்ணை ஜாம்பி கிட்ட இருந்து காப்பாத்தி கூடவே வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, அதோட மேகியோடைய பையன் ஹர்ஷலும் வந்துட்டாரு. ஏன்னா அம்மாவை தனியா விட்டுட்டு அந்த பையனால இருக்க முடியல போல. இதனால மேகி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. சோ ஹர்ஷல செமையா திட்டுறாங்க. அங்க இருக்கிற கேங் கிட்ட போயிட்டு என் பையனையும் அந்த பொண்ணையும் திரும்ப கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் முடியாது, உங்க பையனும் இங்க இருந்திருக்கான், சோ அவனும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான், எல்லாரும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மேகிக்கு கோவம் வருது. அந்த லூசியான்ற பொண்ணை போட்டு அடிச்சிடுறாங்க. சோ அதனால மேகி, ஹர்ஷல் இவங்களெல்லாம் வந்து ஒரு கைதி மாதிரி பிடிச்சு வச்சிடுறாங்க. எங்க நம்ம நீகனு மீத்தேன்லயே செஞ்ச பாம் எல்லாம் ரெடி பண்ணி வரப்போற போட்டை காலி பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இது தெரியாம போட்ல மேகி சொன்னது கரெக்ட் தான், அந்த வழியா போனா குராவட்டை கண்டுபிடிச்சிருவாரு. அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சி இப்போ பாம்பை பிளாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதே மாதிரியே பாம்பு போடுறாங்க, அவ்வளோதான், நிறைய பேர் காலி ஆகுறாங்க. அந்த டீமே சின்ன பின்னமாகுது. நல்ல வழியா மேகி எஸ்கேப் ஆகி அவங்க பையன் ஜின்னி எல்லாம் காப்பாற்றி லைஃப் போட் வழியா தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இன்னொரு பாம்பு விழுந்ததுன்னா அவ்வளோதான், நீகன் தான் அங்கே வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீகன் வந்து பைனாகுலர் வழியா பார்க்கும்பொழுது அங்கே மேகி, அவங்களுடைய பையன் ஜின்னி இவங்கெல்லாம் தப்பிக்க ட்ரை பண்றாங்களா. ஸோ அதனால பாம்பு இப்பொழுதைக்கு போடாதீங்கன்னு கொஞ்ச நேரம் கேப் விட்டு அவங்க தப்பிச்சதுக்கு அப்புறம் பாம்பு போட்டு அந்த ஷிப்பையே வெடிக்க வைக்கிறாரு. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்கிற கிராட் புரிஞ்சுக்கிறாரு. இவரு வந்துட்டு மேகியை காப்பாத்த ட்ரை பண்றாரு அப்படின்னு. அதோட போட்டு வெடிச்சு செதறி நிறைய பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. அதுல அந்த பெஞ்சமின் டிராயிங்லாம் வரைவார்ல, அவரு வந்து ஆளு மாட்டிக்கிறாரு. ஸோ அவரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா தாமாவுக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அவரை எதுவும் பண்ணல. ஆனா நீகன் கிட்ட வந்துட்டு நீ யாரையோ காப்பாத்த ட்ரை பண்ண நீகன், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல, நீ முழுசா மாறிட்டேன்னு நினைச்சிட்டேன், ஆனா நீ இன்னும் மாறல போலயே, ஸோ அதனால ஏதாவது ஒன்று பண்ணணுமே, நம்ம இப்ப ஜெயிச்சிட்டோம்ல, அதை கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்லி விக்டர் அப்படின்ற ஒரு பையனை கூப்பிடுறாங்க. அவர் வந்து வயலின் வாசிப்பாரு. அந்த பையனை வந்துட்டு நம்ம நீகனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீகன் சோகமா இருக்கும்போது அந்த பையன் தான் வந்து வயலின் வாசிப்பான். ஆனா இப்ப தாமா வந்து அந்த பையனை கொலை பண்றாங்க. நீகன் பயங்கரமா கோவப்படுறாரு. எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல அவரால். இந்த பக்கம் மேகி, உயிர் பழிச்ச மத்த ஆளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. அதோட இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க மேகி சொல்றத தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே அந்த லூசியான்ற பொண்ணு இவங்களும் தப்பிச்சிருக்காங்களா, அவங்க இன்னும் கோவத்துல தான் இருக்காங்க மேகி மேல. அதோட ஜின்னின்ற அந்த பொண்ணு அதோடைய பேக்ல ஒரு கன்னை ஆட்டைய போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காக அந்த கன்னுன்னு தெரியல. சோ மேகியும் அங்க இருந்து வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி மேன்ஹாட்டனுடைய சென்ட்ரல் பார்க்கு நிறைய பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும், அது வழியா அவங்க சிட்டிக்குள்ள தான் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ கதை வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுது. நம்ம மேகியோடைய பையன் ஹர்ஷல் வந்துட்டு தாமாவுடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஆக்சுவலாக தாமா வந்துட்டு ஹர்ஷலை கொடுமைலாம் படுத்தவே இல்லை. அவங்க வந்துட்டு ஹர்ஷல் கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ஷலை வந்து பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. வேணும்னே ஹர்ஷலை தப்பிக்க விட்டு அவரை ஜாம்பி அட்டாக் பண்ண இவங்க போய் காப்பாற்றி நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஹர்ஷல் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிட்டியில் தான் நம்ம வாழணுமே, என்னோட பிளான் இந்த சிட்டியை திரும்ப பழைய மாதிரி மாற்றுறது தான், புது மனுஷங்க, புது ரூல்ஸ், நம்ம சந்தோஷமா வாழலாம், உன்னை காப்பாத்த உன்னோட அம்மா வந்துகிட்டு இருக்கா, ஆனா நீ ஒன்ஸ் உன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ ஒரு பெரிய முடிவை எடுத்தாகணும், நீயே புரிஞ்சுப்ப எது உண்மையான வாழ்க்கை அப்படின்னு ஹர்ஷலை பயங்கரமா குழப்பிருக்காங்க. ஸோ ஹர்ஷல் வந்து திரும்ப மேகி கிட்ட வந்ததுக்கான ரீசன் அவங்க அம்மா தனியா போயிட்டாங்களே அப்படின்றத விட திரும்பவும் தாமா கிட்ட போகணும், அந்த லைஃபை வாழணும் அப்படின்றது தான். ஏன்னா தாமா இருக்கிற இடமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஸோ கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம மேகி, ஹர்ஷல், அந்த ஜின்னி
ஜெனின்ற பொண்ணு தப்பிச்சவங்க எல்லோருமே சென்ட்ரல் பார்க்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம நீகனு க்ரோவாட் இன்னொரு ஒரு ஆளு நல்லா பெருசா இருக்காரு. இவங்க 3 பேருமே ஏதாவது சர்வைவர்ஸ் இருக்காங்களா அவங்கள போட்டு தள்ளலான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீகனுக்கு தெளிவா தெரியும் மேகி கண்டிப்பா சென்ட்ரல் பார்க் வழியா தான் வருவா அப்படின்னு சொல்லி. சோ அதனால நான் போயிட்டு சென்ட்ரல் பார்க்ல தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா க்ரோவாட் வந்துட்டு நீ மட்டும் தனியா போகாத அப்படின்னு அந்த பெருசா இருக்கிறவரையும் அனுப்ப. ஆனா நீகன் வந்து நைஸா அந்த ஆளை ஜாம்பிகள் இருக்கிற இடத்துல மாட்டி விட அவ்வளவுதான் அவரு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் சாகலைங்க அவரு. எங்க நம்ம மேகியோடைய ஆட்கள் எல்லோருமே பெரிய டால் கிராஸ்குள்ள நடந்து வரும் பொழுது அங்க நிறைய ஜாம்பிகள்லாம் வருது. ஓப்பன் கிரவுண்டா இருந்தா ஜாம்பி வரது தெரியும். டால் கிராஸ்ன்றதுனால திடீர்னு வருதா, அதனால ஹர்ஷல் வந்துட்டு தனியா போயிடுறாரு. அதோட அந்த ஜினின்ற பொண்ணுடைய பேகும் கீழே விழுந்துருது. அதை ஹர்ஷல் எடுத்துக்கிட்டு அப்படியே தனியா போகும்பொழுது நல்ல வேலையா காட்டுவாசி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணால இவர் காப்பாற்றப்படுறாரு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம நீகன் கூட வந்து அந்த பெருசா இருந்தவர் அந்த பொண்ணுடைய கால்லயே குத்தி இறக்கிடுறாரு. அடுத்தது ஹர்ஷல் அட்டாக் பண்ண வர அப்பதான் ஹர்ஷல் நோட் பண்றாரு ஜினியுடைய பேக்குள்ள ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை எடுத்து சுடலான்னு ட்ரை பண்ணா இவரால சுட முடியல, ஏன்னா பயமா இருக்கு. அப்பதான் அந்த ஆளை பின்னாடி இருந்து யாரோ ஷார்ப்பான ஒரு பொருளால குத்துறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம நீகன். சோ நீகன் ஹர்ஷலை காப்பாத்திருக்காரு. ஆனா இந்த ஹர்ஷலுக்கு நீகன் மேல கோவம் தானே, ஏன்னா இவருடைய அப்பாவை கொன்னதே நீகன் தான் சொல்லிட்டு நீகனை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா புல்லட் படல. நீகன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சோ அவரும் நீகன் க்ரோவாட் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி என் கூட அனுப்புனல, அவன் ஜாம்பி கிட்ட மாட்டி இறந்து போயிட்டான், சென்ட்ரல் பார்க்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா க்ரோவாட்டுக்கு சந்தேகம் வருது. சோ மேகியும் அவங்களுடைய ஆட்களும் தொடர்ந்து போகும்பொழுது ரொக்ஸோனா அப்படின்ற ஒரு லேடியோடைய கேம்பை பாக்குறாங்க. சோ அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். சோ மேகி வந்து அவங்க பையன் ஹர்ஷலை காப்பாத்துறதுக்காக திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சேஃப் கிடையாதுன்னு சொல்ல நல்ல வேலையா ஹர்ஷலே வராரு. அவரு கூடவே அடிப்பட்ட நிலைமையில அந்த ஜான்ன்ற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இந்த கேம்பை சேர்ந்தவங்க தான். சோ அந்த பொண்ணுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அந்த காயத்தினாலேயே அந்த பொண்ணு இறந்து போறாங்க. சோ இந்த கேம்ப்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்து சில ரிச்சுவல் மாதிரி பண்ணி இறந்து போன அந்த பொண்ணுடைய இதயத்தை எடுத்து அதை ஜாம்பிகளுக்கு கொடுக்கறாங்க. சோ இறந்து போன அந்த பொண்ணும் ஜாம்பியா மாறிடுறாங்க. எங்க நம்ம மேகிக்கும் வந்து அவங்களோட பையன் ஹர்ஷல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான்னு புரிய வருது. ஏன்னா தாமாவுடைய ஐடியாலஜி கொஞ்சம் கொஞ்சமா ஹர்ஷலுக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம தாமா க்ரோவாட்டு அவங்க கூடவே நம்ம நீகன்னு இவங்க இன்னொரு ஒரு கேங்கை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஏன்னா மேகியோடைய குரூப்பை அடித்து காலி பண்ணியாச்சு. திரும்ப அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்க. அதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரூஜல் அப்படின்ற ஒருத்தரை பார்க்க தான் போகிறாங்களே. அந்த ப்ரூஜல் யாருன்னா ஜாம்பி போட்டிகளில் அவர் தான் மாஸ்டர். அதாவது என்னன்னா ஒரு பலமான ஜாம்பியை பிடிச்சி அந்த ஜாம்பிகளுக்குள்ளேயே சண்டை போட விடுவாங்க. இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஜாம்பி வந்து அன்டிஃபிட்டட் சாம்பியனு. அதோட அவர்கிட்ட செமையான பெயிண்டிங் இருக்கு. அது எல்லாத்தையும் தாமா கிட்ட காமிச்சுக்கிட்டே அப்படியே ஆள் சீன் போடுறாரு. ஒரு விருந்தே நடக்குது அங்க. அந்த ப்ரூஜலுக்கு வந்துட்டு நம்ம தாமாவுடைய அந்த மீத்தேன் எடுக்கிற டெக்னாலஜி மேல ஒரு கண்ணு, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம நீகனும் ஒரு டீல் போடுறாரு, உனக்கு அந்த டெக்னாலஜியை கொடுக்குறோம், ஆனா அதுக்கு வந்துட்டு உன்னோட அன்டிஃபிட்டட் சாம்பியன் அந்த ஜாம்பி, அதுக்கும் எங்களோட ஜாம்பிக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். நீ ஜெயிச்சனா எல்லா மீத்தேனையும் நீயே எடுத்துக்கோ. ஒருவேளை நாங்க ஜெயிச்சோம்னா உன் டீமோட மொத்தமா நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்ல அதுக்கு அந்த ப்ரூஜலும் ஓகேன்னு சொல்றாரு. சோ அதுக்காக ஒரு செமையான ஜாம்பியை பிடிக்கிறதுக்காக நம்ம நீகனு அவருடைய ஆட்கள் எல்லாருமே போகும்பொழுது இதை நம்ம ஷெரீஃப் மேகியோடைய பையன் ஹர்ஷல்னு பாக்குறாங்க. ஷெரீஃப் ரொம்ப பதட்டமாகறாரு. ஏன்னா ஷெரீஃப் வந்து அவங்க ஆளுங்க கிட்ட நான் நீகனை கொன்னுட்டேன் அப்படின்னு பொய் சொல்லி வச்சிருக்காரு. நீகனை மொத்தம் அவங்க பார்த்தாங்கன்னா ஷெரீஃபையே வந்துட்டு அவங்க ஆளுங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஷெரீஃப் மேகியோடைய பையன் இவங்க எல்லாருமே மெதுவா அந்த மியூசியம்குள்ள நம்ம நீகனை ஃபாலோ பண்ணியே போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா உள்ள வந்து ஜாம்பிகளுக்குள்ள ஒரு பெரிய மேட்ச் ஒன்று நடக்க போகுது. அதில் வந்துட்டு அந்த பிரஜைல் வந்துட்டு ஜெயிச்சே ஆகணும். ஸோ அவரோட ஜாம்பி வந்து சும்மா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இங்கே தான் நீகன் எவ்வளோ பெரிய ஆளுன்றதே நம்ம புரிஞ்சுக்கணுமே. ஏன்னா எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க, மேட்சை பார்க்குறாங்க. ஆனால் நீகனுக்கு யாரோ வந்த மாதிரி தோணுது. அது கண்டிப்பாக மேகியாக தான் இருக்கும் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் நைஸாக போய் பார்க்குறாரு. அது மேகி தான். ஸோ மேகி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களை தடுக்க தான் இங்கே பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அந்த தாமா வந்து உன் பையனை பிரைன் வாஷ் பண்ணிருக்கா. ஸோ அதனால உன் பையன் ஹர்ஷலை நம்பாத அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா நீகன் வந்து மேட்சுக்கு போயிடுறாரு. அங்க வந்து அந்த ப்ரூஜைல் இருக்காருல்ல, அவருடைய ஜாம்பி தான் ஜெயிக்குது. அவ்வளோதான்.
அந்த மீத்தேன்லாம் எல்லாமே அவருக்கு தான். ஆனா நீகன் என்ன பண்றாருன்னா அவரோட காதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. யாரு? புருஜைலுடைய காதுல. அவ்வளவுதான், எங்க டீம் எல்லாருமே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாயின் ஆக ஆரம்பிக்கிறாங்க. தாமாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த புருஜைலுடைய ஜாம்பி இருந்ததுல எல்லா மேட்ச்லயுமே ஜெயிக்குமே. ஆக்சுவலா அது ஜாம்பி கிடையாது, ஜாம்பி வேஷத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தான். அதனாலதான் அது ஜெயிக்குது. இந்த விஷயத்த நம்ம நீகன் கண்டுபிடிச்சி காதுல நைஸா சொன்னதுனால இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு இப்போ அவரு தாமா குரூப் கூடவே சேர்ந்துடுறாரு. அதோட அந்த ஜாம்பி வேஷம் போட்டவரையும் கொலை பண்ணிடுறாரு புருஜைல். எங்க நம்ம மேகி, ஷெரீஃப் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனா ஹர்ஷல் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா ஹர்ஷல் வந்து தாமாவை மீட் பண்ணிருக்காரு. திரும்பவும் அவங்க ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. ரொம்ப லேட்டா தான் வராரு. மேகியும் ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வழி மாறி வந்துட்டேமா அப்படின்னு ஹர்ஷல் போய் சொல்றாரு. ஸோ தாமா வந்து இந்த ஹர்ஷலை வச்சு என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க திரும்ப அவங்களுடைய கேங்குக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த லூசியா இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இருந்த ரொக்ஸானான்ற லேடியை கூட அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை அந்த மீத்தேன் தான். ஸோ அதனால் அட்டாக் பண்ண போகிறாங்களாம். எவ்வளோ பட்டாலும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. இப்போ நம்ம மேகி, அந்த ஷெரீஃப், ஹர்ஷல் இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல அந்த கும்பலுடைய கேங்கோடைய இடத்துக்குள்ளேயே. ஸோ அதனால் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி லூசியா கேட்கும் பொழுது இவங்க சொல்ல மாட்டுறாங்க. அதனால் நம்ம மேகியும் அவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க. இவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் துரோகிகள் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்கறாங்க. ஸோ அதனால சாகடிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரொக்ஸானான்ற பொண்ணை சாகடிக்கிறாங்க. அவங்க ஆளுங்கெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துறாங்க. அடுத்தது மேகியை சாகடிக்கும் போது தான் சவுண்டு கேட்டு அங்க நிறைய ஜாம்பிஸ் வர. அவ்வளவுதான், எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா இருந்தாலும் மேகி சாகுற நிலைமைக்கு போகும்போது நல்ல வேளையா அந்த ஜினின்ற பொண்ணு வந்து காப்பாத்தி வேகமா அங்க இருந்து போறாங்க. லூசியா ஜாம்பி கிட்ட மாட்டி காலி ஆகுறாங்க. மற்றவங்க எல்லாம் ஓரளவுக்கு சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல நீகன் இருக்கிற இடத்துல, அதான் தாமாவுடைய இடத்துல பவர் லைன்லாம் கட் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க கட் பண்ணிருக்காங்க. யாரு என்னன்னு தெரியல. எங்க நம்ம நீகன் வந்து இன்னொரு ஒரு கேங்க பாக்குறதுக்கு போறாரு. அந்த கேங்ல இருக்கிறவர் வந்து சின்ன குழந்தைகளையும் நிறைய பெண்களையும் பாதுகாக்கிறாரு. ஸோ நீகனுக்கும் புரிய வருது இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி. அந்த குராவாட் இருக்காருல்ல, அவரு போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது யாரோ ஒயரால கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நீகன் போயிருக்காரு. அந்த கேங் மேல டவுட் வந்து ஆட்களெல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரையுமே சாகடிக்கிறாரு. ஆனா குழந்தைகளையும் பெண்களையும் விட்டுட்டாரு. ஆனா ஒரு பாதுகாப்பு இல்லாம கண்டிப்பா அவங்களும் சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க. இதனால நீகன் வந்து குரோவட் மேல பயங்கரமா கடுப்பா இருக்காரு. ஸோ அப்புறம் இவங்க திரும்ப இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் தாமா வந்துட்டு ஒரு எலியை வளர்க்குறாங்க. அந்த எலியை யாரோ கொன்னு இருக்காங்க. அது குரோவாட்டா தான் இருக்கும் அப்படின்னு தாமாவுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஏன் அப்படின்னா தாமா வந்து இப்ப அதிகமா நீகனை நம்புறாங்க. நீகன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லீடர் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதனால குரோவட்டுக்கான மரியாதையை அவங்க கொடுக்கறதே இல்லை. அந்த கடுப்புல தான் நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள சண்டை வந்து குரோவட் கடுப்பாகி தாமாவை பிடிச்சி தள்ளி விட நெருப்பெல்லாம் எரிஞ்சு தாமா அங்கேயே இறந்து போன மாதிரி தெரியுது. இங்க நம்ம நீகனு அவரோட கால் ஷூல இருக்கிற ரத்தத்தெல்லாம் துடைக்கிறாரு. அப்படின்னா அந்த எலியை மிதிச்சு கொன்னது நீகன் தான். ஏன்னா இப்படி சண்டை வரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்ணிருக்காரு. ஸோ இங்கே மேகி அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து அந்த ஜாம்பிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு பிரிஜைல் இருக்கார்ல அவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க எல்லாரையும் அப்படியே பத்திரமா அவங்களுடைய இடத்த கூட்டிட்டு போறாரு. அப்போ வெளியே காவலுக்கு இருந்த ஒரு லேடியை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்குது. எங்க உள்ள வந்தவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு ஏன் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னோட ஆசையே தாமாவுடைய குரூப்பை காலி பண்ணி அவங்க டெக்னாலஜியை எடுத்துக்கிறது தான். இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மீத்தேன் உங்களுக்கு வந்து சேரும். இதனால நீங்க ஹாப்பி, நானும் ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு. இந்த புருஜைல வந்து இவங்களால நம்ப முடியல. ஆனா இப்ப இவரை விட்டாலும் வேற வழி தெரியல. ஆனா அப்போதான் வந்து நைட் டைம்ல நம்ம மேகியோடைய பையன் இருக்கான்ல, அந்த பையன் ஒரு ஜாம்பியோடைய கழுத்தை அறுத்து அதோடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு இவங்க எல்லாரும் சாப்பிட போற சாப்பாட்டுல கலந்து விட்டுறாரு. எல்லாரும் சாகணும் அப்படின்னு. ஒருவேளை அந்த தாமா அப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ. நம்ம மேகியும் போயிட்டு இங்க பாரு அந்த தாமா சொல்ற எதையும் நம்பாத, அவ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அதை சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஓவரா பேசுறான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அங்க ஒரு மிருகம் வருது. பார்த்தா அது ஒரு கரடி. அப்படியே நம்ம மேகி வந்து அவங்க பையனை காப்பாத்தி விட்டுட்டு அந்த கரடி அவங்க பின்னாடி வர மாதிரி பண்றாங்க. நல்ல வேலையா தூரத்துல இருந்து ஹர்ஷலும் கத்தியால அந்த கரடியை அட்டாக் பண்றாரு. ஆனா அதை ஸ்டாப் பண்ண முடியல. இந்த ஜாம்பிகள்லாம் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, சுத்தி கேஜி, அந்த கேஜை ஆன் பண்ணி விடுறாங்க. அந்த கேஜி வந்துதான் அந்த கரடியை குத்தி கொலை பண்ணுது. ஒரு வழியா மேகி
மேகி தப்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நீகன் வந்துட்டு அந்த குராட் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு கடுப்புல பேசுறாரு, நான் வேற தாமாவை கொன்னுட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசும்போதுதான் நீகனுடைய பூட்டை பாக்குறாரு. அதுல கொஞ்சம் ரத்தம் இருக்கு. அப்படின்னா நீகன் தான் எல்லாத்தையும் பண்ணி சண்டைய மூட்டி விட்டுருக்கான் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்து நீகன் வந்துட்டு குரோவாட்டை அடிச்சிடுறாரு. ஏன்னா தாமா சொல்லியிருப்பாங்க நீகன் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு. நீகன் தான் லீடரு. குரோவாட்டை வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடாதுன்னு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. ஸோ நீகன் நினைச்சா இப்போ அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம். ஆனா நீகன் எதுக்காக வெயிட் பண்றாருன்னா அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் நாளைக்கு தான் வராங்களாம். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அதை தெரிஞ்சுக்க அவர் இங்கேயே இருக்காரு. எங்க மேகியும் நேரா நீகனை பார்க்க தான் வராங்க. நீகனும் விஷயத்த சொல்றாரு. குரோவாட்டும் இல்ல, தாமாவும் இறந்து போயிட்டா. உன் பையன் ஹர்ஷல் கண்டிப்பா தாமாவை தேடி தான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட ஜின்னி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. நீகன் பாக்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படியாவது பத்திரமா காப்பாத்தி இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ நைட் டைம் ஆகுது. நீகன் வெளியே இருக்கும் பொழுது அங்க கன்னோட ஜின்னி வராங்க. ஏன்னா ஜின்னியோடைய அப்பாவை கொலை பண்ணது நம்ம நீகன் தான். அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க கன் பாயிண்ட்ல நிக்க. ஆனா நம்ம நீகன் வந்து கோவமாலாம் இல்ல. சுடுவாங்கன்னு பார்த்தா ஜின்னி மயக்கம் போடுறாங்க. இவர் உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஜென்னிக்கு அடிபட்டு இருக்கு. அந்த காயம் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ நம்ம நீகனை வந்துட்டு ஜென்னிக்கு ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்குறாரு. அதோட அவரோட ஒய்ஃபும் பசங்களுக்கும் வந்துட்டு நீகன் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியாது. இங்கே கூட்டிகிட்டு வந்த உடனேயுமே எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டாங்களாம். ஸோ நீகன் வந்து ஆட்களை அனுப்புனா அவ்வளோதான், அவங்க போயிட்டு கொன்னுடுவாங்க. அதனால் நீகன் மட்டுமே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாரு. ஸோ இங்கே கென்னிக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அதுக்காக மருந்துலாம் தேவைப்படும்ல. அதை ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது நானும் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எடுக்க போனேன். ஆனால் ஒரு லேடி வந்து எல்லா மருந்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல இவருக்கு தோணுது ஒருவேளை அது நம்ம ஒய்ஃபாக இருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அதனால் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு திருடன் இருக்கான். வேகமாக ஓடி போய் பிடிக்கும்பொழுது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளூ கலரில் முடி இருக்கிற நம்ம நீகனுடைய ஒய்ஃபு கண்ணுக்கு தெரிகிறாங்க. அது இல்யூஷன் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவருடைய செகண்ட் ஒய்ஃபு ஆனியை பார்க்குறாரு. ஸோ நீகனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ அங்கே ஒரு ஜாம்பி வருது. அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணும்பொழுது வித்தியாசமான ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறத நம்ம நீகன் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் நம்ம மேகி இருக்காங்களே அவங்க ஹர்ஷலை தேடுறாங்க. ஏன்னா திரும்பவும் அந்த பயபுல எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அப்படியே போயிருந்தாலும் தாமாவை தேடி தான் அவன் போயிருக்கணும். ஆனால் நீகன் சொன்னார் தாமா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஹர்ஷல் எங்கே போனாருன்னு தெரியாமல் இவங்க தேடி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம குரோவாட் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு என்னோட பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருமா அப்படின்னு நல்லா சுத்தி பாரு, உன் பையன் இருக்கானா? இல்லல்ல அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். உடனே கத்தியை கொண்டு வந்து கழுத்து மேலே வச்சுக்கிட்டு இங்க பாரு எனக்கு என் பையன் வேணும், இல்லைன்னா அவ்வளோதான் உன் கழுத்தை சீவிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உனக்கு உன் பையன் தானே வேணும், டாப் ஃப்ளோரில் இருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங் கூட்டிட்டு போயிட்டு அந்த பில்டிங்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பில்டிங் உள்ள போக போக ஃபுல்லா ட்ராப்பு. யாராவது தெரியாம உள்ள போனாங்கன்னா கூட அவ்வளோதான் மாட்டிப்பாங்க போல, அவ்வளோ ட்ராப் இருக்கு. ஏன்னா மேகியே ஒரு ட்ராப்ல மாட்டி காலியா இருப்பாங்க. இந்த ட்ராப்லாம் இருந்து என் பையன் ஹர்ஷல் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அதுவும் ஒரு கட்டத்தில் ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு போகணும். கண்ணாடி பாலம். அதில் நடந்து போகும்போது திடீர்னு நிறைய ஜாம்பி வர மேகி மட்டும் மாட்டிக்கிறாங்க. செமையா சண்டை போடுறாங்க. அந்த கண்ணாடி உடைய ஆரம்பிக்குது. மேகி மெதுவா அந்த கண்ணாடியை விட்டு வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்போது இன்னொரு ஜாம்பி வந்துருதா. அவ்வளோதான், கண்ணாடி உடைச்சிக்கிட்டு இவங்க கீழே விழுவாங்கன்னு பார்த்தா நல்ல வேலை பிடிச்சிக்கிட்டு பத்திரமா மேலே எழுந்துடுறாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மேலே எழுந்து வந்து பார்த்தா அந்த இடம் நம்ம குரோவாட் இருக்கார்ல அவருக்கு சொந்தமான இடம். அவருடைய ஒய்ஃபோட போட்டோ இருக்கு. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் என் ஒய்ஃப் கூடவே போய் சேர்ந்துடலான்ட்டு. அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே மேகி கடுப்பாகிறாங்க. அப்படியே அவரை ஜன்னலுக்கு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டு சாகடிச்சிருவான் உன்னை, என் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றுமா புரியல, உன் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ மேகிக்கும் அவரை கொல்ல விருப்பம் இல்லை. அதனால 2 பேருமே அங்கேயே உட்காடுறாங்க. நைட் டைமும் ஆயிடுது. அப்படியே சோகமாக இருக்கும்போது தான் தூரத்தில் ஒரு பில்டிங்கில் லைட் எரியறத நம்ம மேகி பார்க்குறாங்க. ஒருவேளை அது நம்ம பையனாக இருக்குமோ, நமக்காக தான் சிக்னல் கொடுக்குறானோ அப்படின்னு சொல்லி மேகி வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே சிக்னலை கொடுக்கறது அவங்களுடைய பையன்தான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இங்கே வந்த, அந்த தாமா செத்து போயிட்டாடா, அவ சொல்கிற எதையும் நம்பாதடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு பின்னாடி யாரோ வராங்க. யாரான்னு பார்த்தா தாமா தான். அப்படின்னா அவங்க இன்னும் சாகலை. அவங்க மேகியை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம மேகி கண்ணை முழிச்சு எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த தாமான்ற லேடியும் வராங்க. நீ செத்து போயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டனே. நீ கேள்விப்பட்டது உண்மைதான், ஆனால் நான் சாவையே ஜெயிக்க பிறந்தவ. ஏன் கூட இனிமேல் உன் பையனும்
பயணத்தை தொடர போறான். ஸோ மேகி அந்த கட்டுல இருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்றாங்க, கீயை யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பதான் தாமா சொல்றாங்க, உன் பையனை நான் ஒன்னும் எந்த பிரைன் வாஷும் பண்ணல, அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தை பத்தி அவங்கிட்ட நான் சொன்னேன், அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, அதே மாதிரி ஒரு உலகத்துல வாழணும்னு நினைச்சான், அந்த உலகத்தை என்னால கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன், என்ன நம்பி ஏன் பின்னாடி வந்திருக்கான், ஒரு அம்மானு கூட பார்க்காம உன்னை மாட்டி விட்டுருக்கானா யோசிச்சு பாரு அப்படின்னு தாமா சொல்ல மேகியும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்னன்னா தாமா வந்துட்டு அவங்க குரூப் கிட்ட போனாங்கன்னா நீகன் இப்போ கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. ஸோ நீகன் வந்துட்டு தாமாவை காலி பண்ணிடுவாரு. ஆனால் தாமாவுக்கு அவங்க குரூப் வேணும். மேகிக்கும் நீகனுக்கும் இடையில ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால மேகி நீ போயிட்டு நீகனை கொன்னுட்டு வா அப்படின்னு தாமா சொல்றாங்க. ஸோ மேகியோடைய பையனும் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா நீங்க நீகனை கொன்னாதாமா முடியும் அப்படின்னு சொல்ல மேகியும் வர வழி இல்லாம சரி நான் நீகனை கொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த நேரத்துல நீகன் வந்துட்டு ஜென்னி கூட தான் இருக்காரு. ஜென்னி உடம்புல பட்ட அந்த காயம் வந்து இன்ஃபெக்ஷனா மாறி ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான், ஜின்னி வந்து ஜாம்பியா மாறிடுவாங்க. ஸோ அதனாலேயே நீகன் ரொம்ப பயத்துல இருக்காரு. ஆனா இந்த நேரத்துல அந்த பிரஜேல் இருக்காருல்ல, தாமாவும் கிடையாது, கூட இருந்த அல்ல கையும் கிடையாது, நீகன் மட்டும்தான். ஸோ ஈஸியா போயிட்டு அவங்கள காலி பண்ணலாம், ஏன்னா அவருக்கு வந்து அந்த மீத்தேன் வேணும். ஸோ நேரடியா அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பிரஜேல் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நீகன் கிட்ட வராரு. நீகனுக்காக ஒரு சிலையை அவரு கொண்டு வந்திருக்காரு. பதிலுக்கு நம்ம நீகனும் வந்துட்டு உனக்காக நிறைய ஃபுட்டுலாம் சமைச்சிருக்கோன்னு ஃபுட்டை காட்டுறாரு. எனக்கு ஃபுட்டுலாம் வேணாம், எனக்கு அந்த மீத்தேன் தான் வேணும்னு பிரஜேல் சொல்ல, எங்ககிட்ட மீத்தேன் இல்லை ஆனா இது இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடு இருக்கிற அந்த டேபிள் இருக்குல்ல அதை கவுத்து போடுறாங்க. அதுக்குள்ள இருந்து நிறைய ஜாம்பிலாம் வருது. அதோட மீத்தேன் கேஸ் இருக்கிற ஃப்ளேம் த்ரோவரையும் வச்சு சைடு ஃபுல்லா எரிச்சிடுறாங்க. பிரஜேலும் அவருடைய ஆளுங்களும் போராடுறாங்க. இந்த நேரத்துல மேகியும் உள்ள வந்துடுறாங்க. நீகனை கொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரஜேலு அவரு ஒரு ஆளை அடிச்சு போட்டுட்டு ஃப்ளேம் த்ரோவரை இவர் எடுத்துக்கிறாரு. ஆனா நம்ம நீகன் அவரை அடிச்சு போட்டுட்டு ஏன்டா உனக்கு மீத்தேன் தானே வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இந்தாடா அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ள அந்த மீத்தேன் கேஸை விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான், வாய் உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு போய் அந்த பிரஜேல் அங்கேயே இறந்து போறாரு. அந்த நேரத்துல நம்ம மேகி வந்து கத்தியாலேயே நீகன் பின்னாடி குத்த, அங்கதான் நம்ம ஷெரீஃபும் இருக்காரு. டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீகனை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே கொல்லாமலே கொண்டு போறாங்க மேகியும் நம்ம ஷெரீஃபும். அதோட அப்பதான் தெரிய வருது கின்னி இறந்து போயிட்டாங்க இன்ஃபெக்ஷன்னால. நீகன் அப்படியே ரொம்ப சோகமா ஆகுறாரு அந்த பொண்ணை நினைச்சு. இறந்து போனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஜாம்பியா மாறிட்டாங்க. நீகன் அவர் கையாலேயே கொல்றாரு. ஸோ நீகனை ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்து அவரை கத்தியால கொத்திருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ மேகி மனசுல இருந்த அந்த நீகனை ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம் வந்து ஃபுல்லா போயிடுச்சு. ஸோ நீகன் வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதோட ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லா ப்ராப்ளத்துக்கும் மேகிக்கு நீகனுடைய ஹெல்ப் வேணும். ஆனா திடீர்னு அப்பதான் அந்த இடத்துக்குள்ள நிறைய ஆர்மி ஃபோர்ஸஸ்லாம் வர ஆரம்பிக்குது. எல்லாமே அந்த நியூ பேபிலோன் ஆளுங்கள் தான். ஸோ ஆட்களை கலெக்ட் பண்ணி மொத்தமா வந்திருக்காங்க. இந்த தடவை பவர் அதிகமா வந்திருக்காங்க. பெஞ்சமின்ன்ற அந்த டிராயிங் வரைவார்ல அவரை பிடிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த மீத்தேன்லாம் எங்க இருக்குன்னு தெரியும், ஏன்னா அங்கதான் மாட்டிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவரு வழிகாட்ட அப்படியே அந்த ஃபோர்ஸே போகுது. இதை மேகி நம்ம ஷெரீஃப் நீகன்லாம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவங்க அந்த மீத்தனை எடுத்துப்பாங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்புறம் மேகி வந்துட்டு நேராக அவங்க பையனை பார்க்க போகிறாங்க. என்னம்மா உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் நீகனை கொல்லலன்ட்டு. நீங்கள் கொல்லலைன்னா என்ன, நாங்கள் கொல்லுவோம். ஆனால் நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் நீகனை கொல்லவே இல்லைல்ல. எங்கள் பேர் ஹர்ஷல், நீகனை கொல்றது பிரச்சனையை இன்னும் அதிகமாக தான் ஆக்கும். உனக்காக அம்மா எப்போவுமே இருப்பேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல. ஆனால் அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்காம நேராக தாமா கூட போயிடுறான். மேலே இருந்து அந்த ஆர்மி ஃபோர்ஸ்லாம் வரத்த தாமாவும் ஹர்ஷலும் பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துலையே இந்த சீசன் 2 வந்துட்டு மொத்தமாக முடியுது. ஸோ சீசன் 1 வந்து ஜஸ்ட் அவங்களோட பையனை காப்பாற்றுறதுக்காக மேகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இப்போ இந்த சீசன் 2ல் வந்துட்டு அந்த தாமா வந்துட்டு அந்த டெக்னாலஜி யாருக்கும் போகக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியாக நியூ பேபிலான் அப்படின்ற அந்த குரூப்பு படையோட வந்து இப்போ அதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அது அவங்க கிட்ட போச்சுன்னா என்ன ஆக போகுது, இல்லை அதை தடுக்க ஏதாவது குரூப் இருக்கா? ஒன்ஸ் இந்த ஸ்பின் ஆஃப்லாம் முடிச்சு தி வாக்கிங் டெட்டோடைய லாஸ்ட் சீசனாக ஒன்று விடுவாங்களா? நம்ம டேரியலு ரிக்கு எல்லாரும் மீட் பண்ணால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் கண்டிப்பாக. ஸோ சீசன் 3யும் வந்துட்டு சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு எபிசோடாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எல்லா எபிசோடும் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஞாபகமாக வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட்டு தான் எல்லாம். நாளைக்கு நம்ம வேறு லெவல் வீடியோவில் பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.